தமிழ் மக்களுக்கு வணக்கம். கூட்டணி காமெடிகள் அப்படின்னு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி காமெடிகள் என்ன அப்படின்னா, நம்ம கூட்டணி காமெடிகள்னாலே திமுக கூடாரத்தில் நடக்கக்கூடிய கூட்டணி காமெடிகள் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த திமுக கூட்டணியை நம்பித்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெகா கூட்டணி, இது போன்ற ஒரு பெரிய கூட்டணியை நாம் பார்த்ததே கிடையாது என்பது போல தண்ணிக்கேன் போட வந்தவன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் கூட்டணியில் சேர்த்து கொண்ட நிலையில் அந்த கூட்டணியை கூதிமுக என்று நாம் அழைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கூட்டணியை சொல்ல முடியாது, திமுகவை. ஏன்னா கூட்டணி திமுக என்பதனை தான் கூதிமுக என்று நம்ம அழைக்கிறோம். உடனே நீங்க எந்த தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, இதுல இப்ப நடக்கின்ற கூத்துக்கள், முக்கியமாக புதுச்சேரியில் நடக்கின்ற கூத்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதே நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ராகுல் காந்தி வருகிறார், 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியுடைய பிரச்சார பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ராகுல் காந்தி, 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வேறு ஒரு பகுதியில் ஸ்டாலின். 2 தலைவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படியெல்லாம் நட்பு பாராட்டினார்கள் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே ரோடு டிவைடர் மேல ஏறி குச்சி போய் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவரு நம்ம ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினுக்கு கொடுத்தார். அவர் அண்ணன்னு சொல்றது என்ன, இவர் தம்பின்னு ஸ்லாகிப்பது என்ன, அப்படியெல்லாம் இருந்த ஒண்ணுமண்ணா இருந்த உறவு என்பது இன்றைக்கு முற்றிலுமாக முறிந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே புதுச்சேரியில பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 4 வேட்பாளர்கள் திமுக வேட்பாளருக்கு எதிராக போட்டியிடுகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு தனியாக ராகுல் காந்தியை சந்திக்கிறார்கள். அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இது பெயரளவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தானே தவிர்த்து மனதளவில் உணர்வு ரீதியாக இந்த கூட்டணி என்றைக்கோ முடிந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் அல்லது மற்ற காங்கிரஸ் தலைவர்களா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் ஒரு சின்ன தோசையை கொடுத்துட்டு எல்லாரும் பங்கேற்றுக்கங்க அப்படின்னாங்க, இன்னொரு பக்கம் ஒரு கல்யாண விருந்து வச்சு நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு தலைமை, காங்கிரஸ் கட்சி தலைமை பல காரணங்கள்னால, நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல காரணங்களுக்காக இந்த ஒரு 28 சீட்டுக்கு நாங்கள் விரும்பிய கூட்டணி இது கிடையாது. ஆனால் தேசிய அளவில் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்படும் பொழுது அதுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ என்ன இவங்க சொல்ல வராங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விரும்பிய கூட்டணி என்பது விஜயுடன் தான். அவர்கள் திமுகவுடன் பயணிக்க விரும்பவில்லை. அப்போ விரும்பாத கூட்டணி அது பொருந்தாத கூட்டணியாக மாறி இன்றைக்கு அந்த 28 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த 28 தொகுதிகளில் கொடுக்கப்பட்ட அந்த வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல பெரிய கூத்து. விளவங்கோடு போன்ற ஒரு பகுதியில இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் நம்ம கேள்விப்படாது. நம்ம எப்ப கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, முதல் தேர்தல் நடந்தது பாருங்க. அந்த நாட்டின் முதல் தேர்தல், இந்தியாவின் முதல் தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா கோயன்கா அவர் வந்து வெளியில இருந்து வந்து இங்க போட்டியிட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவர் தோல்வியை தழுவினார். அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கேரளாவில் இருக்கக்கூடிய, கேரளாவில் ஏற்கனவே போட்டியிட்ட, கேரளாவில் வீட்டை வைத்திருக்கின்ற ஒரு நபரை விளவங்கோட்டில் இவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறார்கள். இப்படியாக இவர்களுடைய கூத்துக்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 28 பேரை நீங்க டிக்கெட்டை விற்பனை செய்திருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை நான் வைக்கல, நாம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜோதிமணி வைக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர் ஒருபடி மேல போயிட்டு அந்த குழு இருக்கு பாருங்க, அவங்க ஒரு குழு அமைச்சாங்க தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கு. அந்த குழுவில இருந்து விலகுகிறார், அந்த விலகலையும் அறிவிக்கிறார். அதை விட ஒரு படி மேல போயிட்டு செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு, நேர டெல்லிக்கு போறாரு. இந்த சீட்டுகள்லாம் முடிவாகின்ற அந்த தருணம் அது முடிந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்றாரு, நான் வந்து இந்த தேர்தல் முடிந்த உடனேயே காங்கிரஸ் தலைவராக நான் தொடரப்போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது உன் சீட்டை கிழிச்சிட்டாங்க, தேர்தல் வரைக்கும் உட்கார்ந்துக்க, தேர்தலோட நீ கிளம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முற்றிலுமாக இந்த கூட்டணி உடைந்து விட்டது. இதுல 28 தொகுதிகள்ல 19 தொகுதிகள்ல அதிமுக நேரடியாக காங்கிரசுடன் மோதுகிறது என்ற சூழல்ல அது எந்த லட்சணத்துல காங்கிரஸ் இதற்கு எதிர்வினை ஆற்றும்ன்றதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ மிக தெளிவாக காங்கிரஸ் அழிவு பாதையை
தானே தேடிக்கொண்டு விட்டது. இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. திமுக என்கிற அந்த மக்கள் விரோத ஆட்சி இருக்கு பாருங்க, திமுக ஆட்சி இருக்கு பாருங்க, அந்த திமுக ஆட்சிக்கு துணை போய் அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை உதாசீனப்படுத்தி விட்டது காங்கிரஸ். இதுல இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, இது விஜய் செய்த தப்பு. விஜய் அப்படி என்ன தவறு செய்து விட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றத ஒரு வருடத்துக்கு முன்னரே ஆரம்பித்திருக்க வேண்டும். அவர் தாமதமாக ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டாரு. அவர் என்னன்னா, இடையில இருக்கக்கூடிய புரோக்கர்களை வைத்துக்கொண்டு அவர் பேசியதுதான் பிரச்சனை. இப்போ உதாரணத்திற்கு பிரவீன் சக்கரவர்த்தின்னு எடுத்துப்போமே, அவர் ராகுல் காந்தியோட நெருக்கம் காட்டக்கூடிய நபராக இருந்தாலும் இங்கே பழந்தின்னு கொட்டை போட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த தலைவர்களை மீறி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கூட்டணியை முடிவு செய்கிறாருன்னு வைங்களேன். அப்ப அதுக்கப்புறம் இந்த தலைவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கும்? 40 ஆண்டு 50 ஆண்டு 30 ஆண்டு இப்படின்னு அனுபவத்தை, அரசியல் அனுபவத்தை வைத்திருக்கின்ற தலைவர்களுக்கு எந்த மரியாதையும் இருக்காது அப்படின்றதுதான் அவர்கள் அச்சப்பட்டது. அவர்களும் விரும்பினார்கள் எது, விஜயோட போலான்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட பேசியிருக்கணுங்க, எங்க கிட்ட பேசியிருந்தால் நாங்க அதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்போம். அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னரே இந்த ஆட்சிக்கு எதிரான குரல்களை எழுப்பி இருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க தனியா ஒரு அணியா செயல்படுறோம்னு சொல்லியிருப்போம். அப்ப விடுதலை சிறுத்தைகள், முடிந்தா கம்யூனிஸ்ட், இவங்களெல்லாம் வச்சு நாங்க தனி அணியா செயல்பட்டு இருப்போம். அந்த அணியோட விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தால் நாங்க அந்த சமயத்துல ஒரு கூட்டணி அப்படின்றதுக்கு வழிவகுத்திருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை விஜய் நழுவ விட்டு விட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மை என்னன்னா, விஜய் அந்த வாய்ப்பை நழுவ விட்டார் என்பது ஒரு பக்கம், காங்கிரசும் ஒரு வாய்ப்பை நழுவ விட்டு விட்டது அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்ப திமுக கூட்டணியில இப்படி விரும்பாமல் தொடர்வதை எப்படி திமுக ஏற்றுக்கொள்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்க, திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மேல பெரிய பாசம் எல்லாம் கிடையாது. காங்கிரஸோட வாக்கு வங்கி அப்படின்றத நம்புவதெல்லாம் இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மைனாரிட்டி வாக்குகள்னு இருக்கு இல்லையா, இந்த வாக்குகள் பிரிந்து விடக்கூடாது. இந்த வாக்குகள் விஜய்க்கு பக்கம் ஏற்கனவே போக ஆரம்பித்து விட்டது என்ற நிலையில அந்த வாக்குகளை காங்கிரஸை வைத்தாவது நாம் தடுக்க முடியும் என்றுதான் நினைக்கிறார்கள். வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் விசிகாவை இந்த பாடுபடுத்துவதற்கு காரணம் என்னன்னா, விசிகாவுடைய வாக்குகள் என்பது பிரிந்து சென்று விட்டது அப்படின்னு அவர்கள் நம்புகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விசிகாவை வைத்திருக்கின்ற காரணத்தினால பிற சாதியினருடைய வாக்குகள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க துரைமுருகன் அவர் வாகனத்திலிருந்து விசிகா உடைய அந்த தலைவரை கீழே இறங்க சொல்றாரு. பேரவை தலைவராக இருந்த அந்த ஐஸ்ரூட் அப்பாவு அவருடைய வாகனத்துல விசிகா கொடியே வைக்க மறுக்கிறார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அவங்களுக்கு நன்றாக தெரிகிறது இந்த கூட்டணி என்பது எந்த கூட்டணி கட்சிகளும் வலு சேர்க்கவில்லை. அவர்கள் இன்றைக்கு நம்பி இருப்பதெல்லாம் என்ன தெரியுமா, ஸ்டாலின் எங்க போனாலும் அந்த பேச்சு எடுபடலை. யாரோ எழுதி தராங்க, அந்த எழுதி கொடுத்தது கூட எடுபடலை. அடுத்தது உதவாநிதி பேசுறதும் எடுபடலை. 2021 பாத்தீங்கன்னாக்க செங்கலை தூக்கி கொண்டு அப்படியே அவர் ஹீரோவாகி விட்டார்னு சொன்னதெல்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா நீ பேசுனது எல்லாமே பொய் என்பது மக்களுக்கு தெரிந்து விட்டது என்ற நிலையில அப்பனும் பிள்ளையும் பேசுறது யாரும் நம்ப தயாராக இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல 2011 எப்படி வடிவேலுவை நம்பி இவர்கள் இயங்கினார்களோ அதே போல இப்பொழுது இவர்கள் பிரேமலதாவை நம்பி, பிரேமலதா ஏதாவது பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதை நம்பி நம்ம இயங்குவோம்னு நினைக்கிறாங்க. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இது பிசுபிசுத்து போகின்ற ஒரு பிரச்சாரமாகத்தான் இருக்கு. ஏற்கனவே ஆளுங்கட்சி அப்படின்னு வரும்பொழுதே நீங்க மக்கள்கிட்ட போய் உங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்வது அப்படின்றதே கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஏன்னா நீங்க 5 ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறீர்கள். அப்ப நீங்க 5 ஆண்டுகள் ஆண்ட பொழுது நீங்க என்ன கிழித்தீர்கள் அப்படின்றத மக்கள் கேட்பாங்க இல்லையா. அதனால எதிர்கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க, அது ஆளுங்கட்சிக்கு கிடையாது. அதுவும் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி மிக மிக மோசமான ஆட்சி என்று எல்லோருக்குமே தெரிந்திருக்கின்ற நிலையில இவர்களுக்கு இருக்கின்ற ஒரே பலம் இன்னைக்கு என்னன்னா, இந்த கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை அளவுல அதிகமா இருக்கு என்பது. 2வது என்னன்னா, மீடியா மக்களுடைய குரலாக விளங்காமல் அது ஸ்டாலினுடைய விளம்பர வாகனமாக மாறிவிட்டது அப்படின்றதுதான். இது 2த்தையும் விட்டா வேற ஒண்ணுமே கிடையாது. காலி பெருங்காய டப்பா தான் இந்த ஆட்சி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க இந்த கமலஹாசன் அவருக்கு அவருடைய ரசிகர்களே கூட விரும்பல அவர் நடத்தப்பட்ட விதம்,
அப்படின்ற குமுறலும் இருக்கு அப்படின்ற நிலையில ஒரு கூட்டணி கட்சி கூட அங்க மகிழ்ச்சியாக இல்லை. வைகோ கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒரே ஒரு சீட்ல போட்டியிடலாம் தீப்பெட்டி சின்னத்துல அப்படின்னு கொடுத்தாங்க, அதையும் பிடுங்கிக்கிட்டாங்க. திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பாடாப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கொடுத்த அந்த 8 சீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சீட்ல அவர் நிப்பேன்னு சொன்னாரு, இப்ப அவரு நிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம், அந்த குமுறல் நம்ம அந்த தொண்டர்களிடம் இருக்கிறது. காங்கிரஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவ்வளவு குமுறல்களையும் வைத்துக்கொண்டு திமுக தேரும் நினைக்கிறீங்கன்னா சத்தியமா தேராது என்பதுதான் உண்மை. ஆனால் அதையும் அடைமாற்றம் செய்வதற்கு திமுக பலமாக இருக்கிறது என்கிற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு இங்க நிறைய நிலைய விதுவான்களை வைத்து இவர்கள் பரப்புரைகளை மேற்கொள்வார்கள். ஆனால் அடித்து சொல்கிறேன், மக்களுடைய முடிவு என்பது இவர்களை வீட்டுக்கு அனுப்புவது என்பதுதான். அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படின்றதற்காகத்தான் 23ஆம் தேதிக்காக நாம வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.